இந்த வழக்கு புலன் விசாரணைக்கு வந்த பிறகு நாங்களும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். உங்களிடத்திலே கிடைத்த எல்லா தகவலையும் எங்களுக்கு அனுப்புங்கள். அதை ரகசியமாக வைத்துக்கொண்டு தீர விசாரித்து புலன் விசாரணை விரைவில் முடிக்க ஏதுவாக இருக்கும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அதன்படி சென்னை மற்றும் தமிழகம் என்று இல்லாமல் பலர் வெளிநாடுகளிலிருந்தும் எங்களுக்கு பல்வேறு தகவல்களை அளித்தார்கள். அந்த ஒவ்வொரு தகவலையும் தீர விசாரித்து இந்த தனிப்படையினர் அவர்களுக்கு இந்த வழக்கில் எந்த அளவிற்கு சம்மதம் இருக்கிறது இல்லை என்பதை கண்டறிந்தார்கள். அதுபோலவே சுவாதியினுடைய பெற்றோர்களும் புலன் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பையும் வலியையும் பொறுத்து கொண்டு புலன் விசாரணை அதிகாரி அவர்களை அணுகி விசாரித்த போது அவர்களுக்கு தெரிந்த அனைத்து விவரங்களையும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்போடு வழங்கினார்கள். பல குழுக்களாக சென்ற காவல்துறையினர் சூளைமேடு, நுங்கம்பாக்கம் போன்ற பல்வேறு இடங்களிலே விசாரணை மேற்கொண்டார்கள். அதுபோலவே சுவாதி வேலை செய்த நிறுவனத்திலும் மற்றும் அவர் பயணம் செய்த பல்வேறு இடங்களிலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டார்கள். இப்படி பல முறைகளில் பல வழிகளில் விசாரணை மேற்கொண்டதன் விளைவாக குற்றவாளி யார் என்பது கண்டறியப்பட்டது. அந்த குற்றவாளியை கஸ்டடி எடுப்பதற்காக திருநெல்வேலி காவல்துறையை அணுகினோம். அவர்களும் அந்த ராம்குமார் என்ற அந்த 24 வயது உள்ள இன்ஜினியரை கைது செய்ய உதவினார்கள். அங்கே செங்கோட்டை அருகிலே அவருடைய வீட்டிலே அவரை அணுகிய பொழுது காவல்துறை அவரை நெருங்கிவிட்டதால் அவர் வீட்டின் பின்னால் ஒளிந்திருந்த பொழுது அவருடைய வைத்திருந்த கத்தியின் மூலம் அவருக்கு அவர் செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் இன்ஜுரி ஏற்படுத்தி கொண்டார். காவல்துறையினர் அவரை உடனடியாக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று முதலுதவி அளித்து அங்கிருந்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே மேல் சிகிச்சைக்காக சேர்த்தார்கள். சென்னையிலிருந்து சென்ற சிறப்பு விசாரணை குழுவும் அங்கு திருநெல்வேலி சென்று விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த புலன் விசாரணை செய்ய உதவியாக இருந்த அனைத்து மக்களுக்கும் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இதற்கு உதவியாக இருந்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இங்கொன்று அங்கொன்றாக நடந்த நிகழ்வுகள் எந்த விதத்திலும் மக்களுக்கு எந்த அச்சமுமின்றி மிக அமைதியான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக சென்னை காவல்துறை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. இந்த ராம்குமார் சுவாதியை பிரயாணம் செய்கின்ற பொழுதும் சரி, மற்றபடி வீட்டிற்கு போகும்போதும் சரி, இதுபோல சில சமயங்களில் சில நாட்களில் தொடர்ந்து சென்றிருக்கிறார். அவரோடு இவர் பழக வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கவே இத்தகைய நிகழ்வு நடந்திருக்கிறது. முழு விவரமும் விசாரணைக்கு பின்பு முழுவதும் வெளிவரும்.